ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. ஐநா மனித உரிமை பேரவையில் காலநிலை மாற்ற நடவடிக்கை மற்றும் பெண்ணுரிமையை வலியுறுத்தி சௌமியா அன்புமணி பேச்சு. அரக்கோணம் அருகே இருப்பு பாதை விரிசலை தொடர்வண்டித்துறை ஊழியர் சரியான நேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 2 மாதங்களாகியும் தஞ்சை அருகே செங்கிப்பட்டி பகுதிக்கு காவிரி நீர் வராததால் விவசாயிகள் போராட்டம். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் 46 புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். கடலூர் அருகே உயிரிழந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது உறைவிப்பு பெட்டியில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் 12 பேர் மயக்கம். திருச்செந்தூரை அடுத்த குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தசரா திருவிழா. சிலை கடத்தல் வழக்கில் முன்பிணை நிபந்தனைகளை தளர்த்த முடியாது. பொன் மாணிக்கவேல் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவில் பூசாரி மற்றும் 2 வங்கி ஊழியர்களிடம் குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். பொதுமக்கள் மகிழ்ச்சி.